பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று இஸ்ரேல் சிரியாவின் மேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதாவது சிரியாவினுடைய விமானதளம் இட்லிப் நகரில் இருக்கின்ற விமானதளத்தின் மேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. எந்த அளவுக்கு சேதம், இதில் துருக்கி எப்படி இன்வால்வ் ஆகிறது, அமெரிக்காவிற்கு தெரியுமா, அது பற்றிய விவரங்களை பார்ப்போம். அதே சமயம் நம்முடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஓமானை தாக்க போறேன், ஓமானை கைப்பற்றுவேன் என்று சொல்லி இப்பொழுது கடைசியா ஓமான்ல வந்து நிற்கிறாரு. ஏன்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாரா, உண்மையிலேயே ஓமானை கைப்பற்ற போகிறாரா என்பதை பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம். மாஸ்கோ மேல் பல கட்ட ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது உக்ரைன். அதற்கு புடின் என்ன பதிலடி எடுக்கப் போகிறார் என்பதை பற்றியும் பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், உங்கள் நண்பரிடம் சொல்லி நம்முடைய பேச்சுரிமை சேனலை பார்க்க சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில், உங்களுடைய ஆலோசனைகளை, கருத்துக்களை, எதிர்கருத்து இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதிகமாக ஷேர் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்ப்போம். துருக்கி, சிரியா, இஸ்ரேல் இந்த பகுதிகளுக்கு மிக நெருக்கமாக இருப்பது இட்லிப் பகுதி. இந்த இட்லிப் பகுதியில் மிகப்பெரிய விமான நிலையம் ஒன்று இருக்கிறது. அந்த விமான நிலையத்தை துருக்கி மேம்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த விமான நிலையத்தை மேம்படுத்தி அங்கே துருக்கியினுடைய விமானங்கள் சிரியாவினுடைய விமானப்படையை வலிமைப்படுத்துவது, இந்த மாதிரி வேலைகளை துருக்கியோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு சிரியா நடத்தி கொண்டிருக்கிறது. என்ன வைக்க போறேன், அமெரிக்கன் கொடுத்த ஆயுதங்களை கொண்டாந்து வைக்க போறேன் சிரியாவில். ஏன்னா இந்த ஜுலானி, சிரியாவினுடைய அதிபர் ஜுலானியும் அமெரிக்காவினுடைய கைப்பாவை பொம்மை, அமெரிக்காவினுடைய உதவியால் பஷீர் அல் அசாத்தை விரட்டிவிட்டு அவர் ஆட்சியை பிடித்தார். இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. இன்றைக்கு ஒரு வருடத்துக்குள்ள நிலைமை மாறுதுங்க. ஏனென்றால் ஈரான் என்ற மிகப்பெரிய வல்லரசு உருவாகிவிட்டது. அது அமெரிக்காவையே போட்டு பார்த்து தோற்கடித்து விட்டது என்ற ஒரு மன எழுச்சிக்கு சிரிய மக்கள் ஆளாகி இருக்கிறார். ஈரான் மேல் காதலாக, பாசத்தோடு ஈரான் மேல் காதல் கொண்டிருக்கிறார்கள் சிரியா மக்கள். இப்ப சிரியா மக்களை பொறுத்தவரையில் பெரும்பாலான மக்கள் அமெரிக்காவை வெறுக்கிறார்கள். அங்கே இருக்கிற அந்த போராளி குழுக்கள் தான் மெர்சினரிஸ், இனக்குழுக்களுடைய ஆயுதம் தாங்கக்கூடியவர்கள் இப்பொழுது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மற்றபடி சிரியா மக்கள் பாலஸ்தீனத்தை மேல் ஆதரவும், பாலஸ்தீனத்தின் மேல் காசா மக்களுக்கு ஆதரவும், ஈரானுக்கு ஆதரவுமாக இருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுகள் தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. அதுதான் ஜுலானியை கவலை கொள்ள செய்திருக்கிறது. அஸ்ஸாரா அலி ஜுலானி அவர் பேர், சிரிய அதிபர். அவர் இப்பொழுது விமான நிலையத்தை துருக்கிக்கு கொடுத்து துருக்கி அங்கே மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் உடனடியாக இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்புக்கு என்று சொல்லி தன்னுடைய விமானப்படையை அனுப்பி இந்த ரஃபேல் மற்றும் F-16 விமானங்களை அனுப்பி அந்த இட்லிப் பகுதியவே, இட்லிப் விமான நிலைய பகுதி முழுவதையும் தரைமட்டமாக்கிவிட்டது. சாம்பல் மேடாக காட்சியளிக்கிறது இட்லிப். அந்த அளவிற்கு கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஏன்னா சிரியாவுக்கிட்ட இன்டர்செப்டார்ஸ் இல்லை, எதிர்த்து தாக்குகின்ற ஏவுகணைகள் இல்லை, எதுவும் இல்லை. அமெரிக்கன் சொன்னா திருப்பி அடிக்கலாம், அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதங்கள் வாங்கி அடிக்கலாம். இன்றைக்கு அமெரிக்க ஆயுதங்கள் என்பது செல்லா காசாகிவிட்டது. அவன்கிட்டே ஆயுதம் இல்லை. இனி சிரியாவை எப்படி காப்பாற்ற போறாங்க? அதனால் வேடிக்கை பார்த்து கொண்டு என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். நிறைய இழப்பு, உயிரிழப்பு, பொருள் இழப்பெல்லாம் துருக்கிக்கு. அவனுடைய சாமானத்தை கொண்டாந்து அவர்களுடைய தளவாடங்கள், ஆயுத தளவாடங்களை கொண்டு வந்து வைத்து அங்கே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கட்டுமான பணிகள் மற்றும் அந்த ஆயுதங்களை கொண்டாந்து எரெக்ஷன் பண்றதெல்லாம் துருக்கிக்கு தான் மிகப்பெரிய லாஸ்ன்னு சொல்றாங்க. துருக்கிக்காரன் வாய் திறக்கலையே. எரடகோன் வீராதி வீரம் பேசுவார், பெரிய ஆஹா ஓஹோ இதான் நான் இஸ்ரேல முடிச்சிட போறேன்னு பேசுவார். எல்லாம் கூட்டுக்கலவாணி, திருட்டு பயலு. ஏன் இஸ்ரேல் மேல அடிக்க வேண்டிய பக்கத்துல தானே இருக்கு.
இஸ்ரேல் அடிக்க வேண்டியதானே? கடற்படையை கொண்டு வந்து அடிக்க வேண்டியதானே? ஒரு காலத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு சவால் விட்ட கடற்படையை கொண்டிருந்த ஒட்டாமன் பேரரசு துருக்கி ஐரோப்பிய கடற்படையை எத்தனை இடத்துல தோற்கடிச்சிருக்காங்க? உன்னுடைய கடற்படையை கொண்டு வந்து நேர இஸ்ரேல் அடிக்க வேண்டியதானே? எர்டோகன் வாயை திறக்கல. துருக்கியினுடைய ஆயுதங்கள் தான் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. துருக்கியினுடைய விமான உதிரி பாகங்கள், ஆயுத தளவாடங்கள், விமான தளவாடங்கள் தான் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி துருக்கி உடனடியாக அமெரிக்காவுக்கு தான் ஒப்பாரி வைக்கிறான். சிரியாவும் அமெரிக்கா காலிலே விழுந்துதான் கதறுக்கிறார்கள். அவன் என்ன செய்ய போறான்? அவனையே காப்பாற்றி வைக்கிற முடியல. ஈரான் கிட்ட இருந்து அவன் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா? எந்த சாமானை கொண்டு வந்து அடிப்பாங்க? இனி இஸ்ரேலை கூட அடிக்க முடியாது அமெரிக்காவால். அந்த அளவிற்கு பலவீனப்பட்டு போய் அமெரிக்கா நிற்கின்ற நேரத்தில் இப்ப போய் அமெரிக்கா காலில் விழுந்து கதறி என்ன பண்ண முடியும்? இந்த சண்டையை நாம் பழைய அடிமைக்கும் புதிய அடிமைகளுக்கும் சண்டை என்றுதான் வைத்துக் கொள்ளலாம். அதாவது பழைய அடிமை நான் தாண்டா, யாரு? இஸ்ரேல் சொல்றேன். பழைய அடிமை நான் தானே, அமெரிக்க அடிமை. அதனால நீ இப்பதானே வேலைக்கு வந்திருக்க, அப்ப நான் கொடுக்குற அடியை வாங்கிக்க. துருக்கி கூட சமீபத்தில் வந்து அடிமை தான், நேட்டோவில் இருக்கான். ஆனால் பழைய அடிமை. நாடு உருவாகும் போதே நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு இங்கிலாந்துக்கு அடிமை என்ற சாசனத்தை எழுதி கொடுத்துட்டோம். இஸ்ரேல் என்னன்னா, நான் தாண்டா பழைய அடிமை, அமெரிக்காவுடைய அடிமை. நான் சொல்றதை நீங்க கேளுங்கடா. நான் முதல்ல வேலைக்கு சேர்ந்துட்டேன். இந்த நாடு உருவாக்கும் பொழுதே நாங்கள் அமெரிக்காவுக்கு எழுதி கொடுத்துட்டோம். அமெரிக்காவுடைய அடிமை ஏவல் நாய்ங்கிறத எழுதி கொடுத்துட்டோம். அதனால நான் உங்களை அடிப்பேன், கடிச்சு வைப்பேன், வாங்கிக்கிறீங்க, நீங்க இப்ப புதுசா தானே வந்திருக்கீங்க என்று சொல்லுகின்ற விதமாக இஸ்ரேல் நடந்து கொள்ளுகிறது. ஏன்னா தான் தானே பெரிய அமெரிக்காவுக்கு இந்த ஏரியாவில் நான் தானே அடியால் வேலை, ஏவல் நாய், இந்த வேலையெல்லாம் அடிமையாக இருந்து கொண்டு பார்க்கிறேன் அப்படிங்கிற துணியில புதிதாக வந்த சிரியாவை தட்டி வைக்கணும் அப்படிங்கிற காரணமாகவும் இருக்கலாம். நான் தான் பெரிய ஆளு, அடியாலே பெரிய ஆள் அப்படிங்கிறத, அமெரிக்காவுக்கு அடியாள் அப்படிங்கிறத நீ ஒத்துக்க அப்படின்னு சொல்லி துருக்கிக்கு காட்டுகின்ற விதமாக அடிச்சிருக்காங்க. ஆகவே சேர்கின்ற கூட்டாளிகள், அப்படிப்பட்ட கூட்டாளிகள். அமெரிக்கா மூலமாக ஆட்சியை பிடித்தார் அலி ஜுலானி. அமெரிக்கா தயவில் வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறார் எர்டோகன். எர்டோகனுக்கு எதிர்ப்பு வலுவாக இருக்கிறது. இந்த மாதிரி சில பாவ்லா வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னமோ இஸ்ரேலை நாளைக்கே அடிக்க போறது மாதிரி, இஸ்ரேலிடம் இருந்து பாலஸ்தீனத்தை விடுவித்து காசா மக்களுக்கு சுதந்திரத்தை துருக்கி வழங்க போறது மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் எல்லோருமே அமெரிக்க அடிமைகள். அமெரிக்க அடிமைகளுக்குள் சண்டை, அப்படிதான் சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி. அமெரிக்க அடிமைகளுக்குள் சண்டை வந்திருக்கிறது. இதுல இவன் இஸ்ரேல் அடிக்கடி அமெரிக்காவை எதிர்த்து பேசுவான். அவன் கூட பரவாயில்ல. இவங்க ரெண்டு பேரும் அடிமையாவே கிடக்குறாங்க. இஸ்ரேல்கிட்ட நல்லா உதவாங்கிட்டாங்க. அடுத்ததாக இந்த ஓமான் பிரச்சனைக்கு வரும். ஓமானை கைப்பற்றுவேன். என்னன்னா, ஓமானோட அவர் கேட்டு பார்த்துட்டாருங்க, என்னையும் சேர்த்துக்கிறங்க, எங்களையும் சேர்த்துக்கிறங்கய்யா. அந்த சுங்க கட்டணத்தில் போகும்போது ஈரான் வழியா டோல்கேட் போய் திரும்பி வரும்போது ஓமான் வழியா தான் வர்றது மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுல எங்களையும் சேர்த்துக்கிறங்க என்று விடாப்பிடியாக பேசிக்கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? அப்படி அமெரிக்காவை சேர்த்து கொண்டால் அதற்கு ஈரான் ஒத்துக்கொள்ளாது. அமெரிக்காவை கொண்டு வந்து அந்த டோல்கேட்ல வைக்கிறத ஈரான் ஒத்துக்கொள்ளாது. அமெரிக்காவிற்கு ஒரு பங்கு, என்னத்துல பங்கு, எதுக்கு பங்கு வேணுமானால் மூன்றாவது தரப்பு மூலமாக இந்த டோல் வசூல், சுங்க வசூல் செய்கிற கம்பெனிகளை, அந்த மாதிரி தனியார் பொறுப்பு, தனியார் கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்டுகளை அமெரிக்க கம்பெனிகளுக்கு கொடுக்கலாம். ட்ரம்புடைய மருமகனுக்கு கொடுக்க போவதாக ஒரு பேச்சு நடந்தது. அதை நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம். இப்ப ட்ரம்ப் ஆளா பறக்கிறாரு, எங்களையும் சேர்த்துக்கிறங்க அப்படிங்கிறாரு. வெளியே தான் ஆஹா ஓஹோ சூராதி சூரன் வீராதி வீரன்கிறது, உள்ள பேச்சுவார்த்தை நடக்குது ஓமானோட, எங்களையும் சேர்த்துக்கிறங்க அதுல அப்படின்னு சொல்லி. ஈரான் தெளிவா சொல்லிட்டாங்க முடியாது அப்படின்னு. அமெரிக்காவை கொண்டாந்து இங்க அபிஷியலா அமெரிக்காங்கிற ஒரு கையை கொண்டாந்து இங்க வைக்காத, வேற வழியில ஏதாவது பண்ணிக்க, இங்க அபிஷியலா வைக்காத அப்படின்ட்டாங்க ஈரான். ஏன்னா அது மிகப்பெரிய சச்சரவாகிவிடும், ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகிவிடும். அமெரிக்கா எந்த வகையிலும் அந்த ஹார்மூஸ்ல கொண்டாந்து அமெரிக்காவை வைக்கிறது ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகிவிடும்.
ஹார்மூஸை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம்னு நினைக்கிறான் ஈரான். ஆகவே அந்த பாட்சா ஈரானிடம் பலிக்காது. அதனால தான் இப்போ தலைவர் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் விட்டுட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாக, ஒரு வாரமா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக, அமெரிக்காவை எச்சரிக்கும் விதமாக துபாயில் இருக்கிற அமெரிக்க தளத்தையும் கத்தாரில் இருக்கிற அமெரிக்க தளத்துக்கும் பரிசை அனுப்பியிருக்கிறது ஈரான். அதாவது ஏவுகணைகளை பரிசாக அனுப்பியிருக்கிறது, அப்படித்தான் சொல்ல முடியும். கடுமையாக தாக்கி எரிய விட்டிருக்கிறது ஈரான். அதே சமயம் இந்த ஹவுதிகள் கடுமையாக சவுதியினுடைய அந்த நிர்ஜான் பக்கம், அந்த அதாவது கிழக்கு ஏமன் பார்டரில் உள்ள சவுதி நகரங்களை, அவர்களுடைய ரீபைனரிகளை குறிவைத்து தாக்கி எரிய விட்டிருக்கிறார்கள். கடுமையான சேதம் சவுதிக்கு நடந்திருக்கிறது. இது இந்த ஒரு புறம் என்றால், உக்ரைன் பல 100 ட்ரோன்களை இங்கே அனுப்பியிருக்கு மாஸ்கோவுக்கு. பெரும்பாலான ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டதாக புடின் சொல்லுகிறார். ஆனால் மாஸ்கோ எரிகிறது என்று உக்ரைன் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு பெரிய சேதமில்லை. பெரும்பாலான ட்ரோன்களை அவர்கள் ரஷ்யா கேட்ச் பண்ணிருச்சு. ரஷ்யாவுடைய இன்டர்செப்டார்ஸ் ட்ரோன்களை, நிறைய ட்ரோன்களை பிடிச்சிட்டாங்க. 1-2 தப்பி போய் காட்டுப்பகுதியில் விழுந்து எரிகிறது என்று புடின் சொல்லியிருக்கிறார். இதுதான் உக்ரைன் ரஷ்யாவுடைய நிலை. தன்னுடைய தரைப்படையை புதின் தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இறுதி தாக்குதலுக்கு அவர் தயார் செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அதே சமயம் கானா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளோடு ரஷ்யா தன்னுடைய நெருக்கமான தொடர்புகளை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது. பர்கினோ பாசாவுக்கெல்லாம் ரஷ்யா தான் உதவி. அதை சுற்றியுள்ள பர்கினோ பாசோ, அதை சுற்றியுள்ள இப்ராஹிம் டிராபூர், இவங்களுக்கெல்லாம் அவர்களுடைய ஒரு 4-5 ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ள ரஷ்யா கால் பதிச்சிட்டாங்க. ஆகவே இதுதான் இன்றைய நிலை. இவர் டொனால்ட் ட்ரம்ப் வீரதீரமாக, காரசாரமாக தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே தினம் ஒரு அறிவிப்பை, நம்ம ஊர் அரசியல்வாதிகளை எல்லாம் தோற்கடிக்கிற அளவில் அங்கே ஒரு தினம் ஒரு அறிவிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அந்த அளவுக்கு பிரச்சாரம் சூடு பிடிக்கிறது. என்ன சூடு பிடித்திருந்தாலும் நடந்தாலும் காங்கிரஸுக்கு செனட்டுக்காக நடக்கிற தேர்தல். இந்த தேர்தலில் பெரும்பான்மை பெறவில்லை என்றால் ட்ரம்ப் கதை முடிந்தது. இம்பீச்மெண்ட் பண்றது கூட வழி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ட்ரம்புடைய நிலையை பார்த்தால் குடியரசுக் கட்சிக்கு, குறிப்பாக ட்ரம்புக்கு ஆதரவு எப்படி இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு இப்ப நேற்றைய கருத்து கணிப்பு எடுத்து பார்த்தாங்க. அதுல 33% குறைவாக போய்விட்டது ட்ரம்புக்கு இருக்கிற ஆதரவு. ஆனால் காங்கிரஸ் செனட்டர்கள், அந்த மற்ற செனட்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மக்கள் மத்தியில ஆதரவு இருக்கலாம். குடியரசுக் கட்சியிலே இருந்தாலும் ட்ரம்ப் கட்சியிலே இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கலாம். நம்முடைய உள்ளாட்சி தேர்தல் போல தனிப்பட்ட செல்வாக்கில் நிறைய ஓட்டுவாங்க. நல்லவரா இருக்காரு, குடியரசுக் கட்சியா இருந்தா என்ன போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் ட்ரம்புடைய செல்வாக்கு குறைந்து விட்டது. 33% மேல் குறைந்து விட்டது. ஆமா, புலி வருதுன்னு இந்த அடிக்க போறேன், அந்த அடிக்க போறேன்னு இத்தனை மாசம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் மார்க் ரூபியோ என்ன சொல்லியிருக்காருன்னா, யுத்தம் முடிந்து விட்டதுன்னு சொல்லியிருக்காரு நேற்றைய ஒரு பிரஸ் மீட்ல. பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசும் பொழுது மார்க்கோ ரூபியோ சொல்லியிருப்பது யுத்தம் முடிந்து விட்டதுன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை மார்க்கோ ரூபியோவுடைய சீட்டை கிழித்தாலும் கிழிக்கலாம், ட்ரம்ப் சொல்ல முடியாது. பீட் ஹெக்ஸத்தை எச்சரித்து இதுதான் கடைசி தடவை, இனிமே இந்த தப்பு பண்ணாதேன்னு சொல்லி ட்ரம்ப் கடுமையாக சாடி இருக்கிறார். இல்லாட்டினா அவரையும் ஃபயர் பண்ணியிருப்பாரு. தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என ஹெக்ஸத்துடைய பதவி தப்பி இருக்கிறது. அடுத்து மார்க் ரூபியோ இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அண்ணன் ட்ரம்ப் தானே அறிவிக்கணும். போர் நிக்குது, நிக்கல, அடிக்கிறேன், அடிக்க போறேன், நிறுத்திட்டேங்கிறதெல்லாம் நான் தான் சொல்லுவேன், நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்து மார்க்கோ ரூபியோ மேல பாஞ்சாலும் பாய்வார். ஆகவே இதுதான் இன்றைய நிலை. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், அதிகமாக கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை, ஆலோசனைகளை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்க.
பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.